இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை அந்த பகுதியில் உருவாக்கியிருக்கு. இது பற்றி பேசுவதற்காக திரு மணிவண்ணன் லண்டன்லேருந்து நம்மோட இணைய இருக்கிறார். பிபிசி தமிழ் சேவையினுடைய முன்னாள் ஆசிரியர் திரு மணிவண்ணன் நம்மோட இணைகிறாங்க. சார் வணக்கம். இந்த நேரத்தில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. இந்த தாக்குதல் பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரான் முதல் முறையாக இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை வெளிப்படையாக வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. முழுமையாக நமக்கு அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதுலாம் விரிவாக தெரியலனாலும் அந்த இம்பேக்ட் அசஸ் பண்ணுறோன்னு வெள்ளை மாளிகையும் அறிக்கை கொடுத்துருக்கிறது. ஆனால் உயிரிழப்புகளும் இருக்கிறத பார்க்குறோம். உங்களோட முதல்கட்ட பார்வை என்ன சார்? இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஈரானுடைய இந்த தாக்குதல்ங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்ததா, அல்லது இது எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, இது கடந்த ஒரு வாரமாகவே ஈரான் என்ன பதிலடி கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு, அது பற்றிய அனுமானங்கள் எல்லாம் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருந்தன. ஏனென்றால் இந்த கடந்த ஓரிரு மாதங்களாகவே என்று கூட சொல்லலாம், இந்த காசா பிரச்சனை தொடங்கியதிலிருந்து காசாவில் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் ஈரானில் கொல்லப்பட்டது. அதற்கு பிறகு ஈரானிய இராணுவ தளபதிகள் சிலர் லெபனானில் கொல்லப்பட்டது. மற்றும் இப்பொழுது மிகச் சமீபத்தில் ஹெஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் நசரல்லா அவர்கள் பெய்ரூட்டில் ஒரு பதுங்கு இடத்தில் இருக்கும் பொழுது அவரும் இஸ்ரேலின் குண்டுவீச்சால் கொல்லப்பட்டது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நிச்சயமாக ஒரு டென்ஷனை, ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தின. ஈரான் இதற்கு பதிலடி கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஈரானின் தளபதிகள் கொல்லப்படுவதே அது ஒரு மிசைல் தாக்குதல் ஒன்றை நடத்தி, ஆனால் அந்த மிசைல் தாக்குதலில் எல்லா ஏவுகணைகளும் இஸ்ரேல் மற்றும் அதனுடைய கூட்டணி நாடுகளால் முறியடிக்கப்பட்டன. அந்த தாக்குதலில் பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இது ஏப்ரலில் நடந்தது. இப்பொழுது இந்த இஸ்ரேல் கடுமையாக இராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து கொண்டிருக்கும் போது இஸ்ரேலின் பசி என்று கருதப்படும் அதனுடைய ஹெஸ்புல்லாவின் தலைவரே கொல்லப்பட்ட அந்த சூழலில் ஈரான் பதிலடி கொடுக்காமல் இருந்தால் அது ஈரானுக்கு ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸ் என்று சொல்வார்களே, அது அவருக்கு ஒரு அவமானம் என்று, அந்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருதப்படும் என்ற சூழலில் அது பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு வந்திருக்கிறது. அந்த பதிலடியைத்தான் இப்பொழுது இன்று மாலை, செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 7:30 மணி உள்ளூர் நேரப்படி ஈரான் ஏவுகணை மழையை இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரை நோக்கி பொழிந்திருக்கிறது. சுமார் 180 ஏவுகணைகள் வீசப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அது பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. ஏனென்றால் இஸ்ரேலுக்கு ஒரு அயர்ன் டோம் என்று சொல்லப்படுகின்ற, இரும்பு கவசம் என்று சொல்லப்படுகின்ற, இரும்பு கூரை என்ற அந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு அமெரிக்காவினால் தரப்பட்டது. அன்பை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. இஸ்ரேலுக்குள் எந்த ஏவுகணையும் பல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வந்தாலும் அவைகளை வானிலேயே மோதி சிதறடிக்க ஆயுத பலம் இஸ்ரேலிடம் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறது. ஆனால் இந்த தாக்குதலில் 180 மிசைல்கள், ஏவுகணைகள் வீசப்பட்டதாக சொன்னாலும் அதில் பெரும்பான்மையான ஏவுகணைகளை மற்றும் அமெரிக்கா போன்ற அந்த கூட்டணி நாடுகள் அதை முறியடித்து விட்டதாகவும், ஆனாலும் ஒரு சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் மத்திய பகுதியிலும் தெற்கு இஸ்ரேலிலும் விழுந்து சேதங்களை விளைவித்திருப்பதாகவும் தற்பொழுது வரும் செய்திகள். எந்த அளவுக்கு உயிர் சேதம் இருக்கிறதா என்பது பற்றி தெரியவில்லை. இதற்கிடையே டெல் அவீவ் நகரில், ஜாஃபாவிலும் டெல் அவீவிலும் ஒரு ஆயுதபாணிகள் தாக்கியதில் 6 பேரிலிருந்து 8 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கின்றன. அது குறித்த விவரங்களும் இன்றும் சரியாக தெரியவில்லை. எனவே அங்கே இஸ்ரேல் ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய நாட்டு மக்களை, குடிமக்களை மறு உத்தரவு வரும் வரை வெளியே வர வேண்டாம் என்று நேற்றிலிருந்தே உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு சுமார் 1 மணி நேரத்துக்கு பிறகு இஸ்ரேல் இராணுவம் மக்கள் இப்பொழுது சகஜமாக வெளியே வரலாம் என்று கூறியிருப்பதாக சொல்லி செய்திகள் வருகின்றன. இந்த நெருக்கடி இந்த அளவுக்கு இப்பொழுது நடந்திருக்கிறது. இஸ்ரேல் இதற்கு என்ன பதிலடி கொடுக்கும்? ஈரான் இத்தோடு தன்னுடைய தாக்குதலை நிறுத்திக் கொள்ளுமா என்பதெல்லாம் இன்னும் தெரியவில்லை. இஸ்ரேல் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் என்றே பலரும் கருதுகிறார்கள்.
இந்த பலத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் இவங்களை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க சார்? ஈரான் இப்போ வந்து ஹிஸ்புல் அமைப்பு மீதான தாக்குதலில் இருந்து இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சியாக எடுக்குதுன்னு சிலர் பார்வையை முன்வைக்கிறாங்க. ஈரான் அப்படியான ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா, திரும்ப ஒரு தாக்குதலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா, அல்லது இரண்டு பேரோட ஆயுத பலம்ங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஈரான் வந்து இந்த போரில் இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதற்கு காரணம் இஸ்ரேலுக்கு எதிரான ஹெஸ்போல்லா, ஹமாஸ் மற்றும் ஏமனில் இருக்கின்ற ஹூத்தி ரிபல்கள், கிளர்ச்சியாளர்கள், இந்த 3 பேரையுமே இயக்குவது ஈரான் தான் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இது ஹெஸ்போல்லா தான் அதில் மிகப்பெரிய அமைப்பு. அந்த ஹெஸ்போல்லா அமைப்பு ஆயுத பலத்தால் அது ஒரு கட்டமைக்கப்பட்டது. ஈரானின் இராணுவ தளவாடங்கள் தான் ஹெஸ்போல்லாவுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் தன்னுடைய கிளையண்ட் என்று சொல்வார், ஈரானின் கிளையண்டான ஹெஸ்போல்லாவை இப்பொழுது அந்த தலைவரை இஸ்ரேல் கொன்றது என்பது ஒரு பெரிய ஈரானுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்பட்டது. எனவே அது வந்து ஈரான் பதிலடி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பதிலடி கொடுத்தால் ஈரானுக்குள் மட்டுமல்லாமல் ஈரானின் கூட்டாளி அமைப்புகளான எங்கள் மத்தியிலும் ஈரானின் செல்வாக்கு குறையும் என்பதால் அது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. நீங்கள் இராணுவ பலம் பற்றி கேட்டீர்கள். 2 நாடுகளுக்கும் இடையே நிச்சயமாக இராணுவ பலம் என்பது அமெரிக்காவின் ஆயுத தளவாடங்கள், இராணுவ தளவாடங்கள் மற்றும் நிதி உதவி போன்றவைகளால் கட்டமைக்கப்பட்டது. இஸ்ரேலின் தொழில்நுட்பமும் மிக தொழில்நுட்பம். எனவே இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான மொசாதும் மிகச்சிறந்த ஒரு புலனாய்வு அமைப்பு. எனவே இராணுவ ரீதியில் இஸ்ரேல் நாடு சிறிய நாடாக இருந்தாலும் இராணுவ ரீதியில் ஒரு பயந்த நாடு. இஸ்ரேல் வந்து அணு ஆயுதமும் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை அவர் இஸ்ரேல் போதும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதில்லை, அறிவித்ததும் இல்லை. ஆனால் இஸ்ரேல் நிச்சயம் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது என்பது பல அணு ஆயுத பார்வையாளர்கள் மத்தியிலே நிலவுகின்ற கருத்து. ஈரான் இதற்கு சமமாக ஒரு பெரிய நில இராணுவத்தை, படையை வைத்திருந்தாலும் விமானப்படை என்பதும் கப்பல் படை என்பதும் இஸ்ரேலுக்கு இல்லை. ஈரான் இஸ்ரேலுடன் மோதினால் அது ஒரு பெரிய அளவு பிராந்தியை உருவாக்கும். ஈரானுக்கு ஆதரவாக பெரிய எங்கிய சக்திகள் இல்லை சிரியாவை தவிர. மற்றும் அமெரிக்காவுடன் இருக்கின்றன. தரை வழியாக செல்வதில் ஈரானுக்கு சிக்கல் இருக்கும் தானே? இப்போ இஸ்ரேல் மீதான தாக்குதல்ல, வான்வழி தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு தான் இப்போ ஆயுதங்கள் பலமா இருக்குன்னா, தரைவழி தாக்குதல்ல ஈரானுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லை சிக்கல்கள்லாம் இருக்கும்போது அது ரெஸ்ட்ரிக்டடான ஒரு இடம் தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா புவியியல் ரீதியாக பார்த்தால் ஈரான் இஸ்ரேலுக்கு அருகில் இருக்கும் நாடு அல்ல. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே ஈராக் இருக்கிறது. பகுதியில் சவுதி அரேபியாவின் ஒரு பகுதிகளும் வரும். இதெல்லாம் தாண்டித்தான் வர வேண்டும். அதனால் தரை வழியான படையெடுப்பது சாத்தியமல்ல. இது வான்வழி போராகத்தான் இருக்கும். தரைவழி போராக இருந்தால் அது ஹெஸ்போல்லானது லெபனானின் மூலமாக சிரியாவின் துணையுடன் அது நடத்த வேண்டிய ஒரு அளவுக்கு மற்ற சிரியாவும் இதில் இறங்குமா? சிரியா இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல்னா ஈரானுக்கு ஆதரவாக வேறு நாடுகள் அங்கே வர வாய்ப்பு இருக்கிறதா? அதான் இப்போ இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு ஆதரவாக சிரியா மட்டும்தான் அங்கே இருக்கும் ஒரு நாடு. லெபனான் வந்து ஒரு கூட்டணி அரசு இருக்கிறது அங்கே, கிறிஸ்டியன் மற்றும் கூட்டணி. அதிலே ஒரு அங்கமாக ஹெஸ்போல்லாவும் இருந்தது. லெபனான் வந்து இந்த போரில் நேரடியாக அதிகாரப்பூர்வமாக இறங்குமா என்பது தெரியவில்லை. ஹெஸ்போல்லா ஆக்டர், அதாவது இராணுவ அரசாங்கம் அல்லாத ஒரு படை அது ஹெஸ்போல்லா. அது இறங்கும். அது வந்து தென் லெபனானில் நிச்சயமாக போருக்கு செல்லும். ஆனால் அதன் தலைவர் மற்றும் பல தளகர்த்தர்களை இழந்துள்ள அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த சண்டையை முன்னெடுத்து செல்லும் என்பது தெரியவில்லை. ஆனால் ஹெஸ்போல்லாவின் பலத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அதற்கு ஏராளமான ஆயுதம். இஸ்ரேலோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? ஹிஸ்புல் அமைப்புக்கு எதிரான தாக்குதல் என்பதோடு இருக்கிறதா, அல்லது இஸ்ரேலில் இப்போது இருக்கக்கூடிய அரசினுடைய பார்வை என்னவா இருக்கு, அல்லது இஸ்ரேல் அரசினுடைய நகர்வுகள் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க?
இல்லை, இஸ்ரேலை பொறுத்தவரை நெட்டன்யாஹு வந்து இந்த கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதலில் அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தார். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல் என்பது அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. ஒரு டைவர்ட் பண்ணி மக்களின் கவனத்தை திசை திருப்பி போரை தீவிரவாதத்துக்கு எதிராக தீவிரவாதிகளை ஒழிப்பேன் என்று ஒரு போரை தொடங்கினார் காசா மீது. இப்பொழுது அதே போர் தெற்கு லெபனானுக்கும் திரும்பி இருக்கிறது. என்றால் இந்த கடந்த ஒரு வருடத்தில் ஹமாஸ் மீது நடந்த போர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஹமாஸுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா லெபனானில் இருந்து தெற்கு லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை நடத்தியது என்பது தெரிந்த விஷயம். அதன் விளைவாக பல இஸ்ரேலியர்கள், அந்த வடக்கு இஸ்ரேலில் இருந்த பல இஸ்ரேலியர் குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறி சுமார் 60,000 பேர் வெளியேறி இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய நெருக்கடியை நெத்தன்யாஹுவுக்கு கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாக இப்போ அவர் ஹெஸ்புல்லாவை அந்த இடத்திலிருந்து அகற்றியே தீர்வேன் என்ற கங்கணம் கொண்டு தென் லெபனானில் அவர் ஹெஸ்புல்லாவை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்காக தரை போரை துவங்கி இருக்கிறார். இது நிச்சயமாக இது ஒரு நெருக்கடியை தோற்றுவித்திருக்கிறது. இதை செய்ய வேண்டாம் என்று அமெரிக்கா சொன்னாலும் அமெரிக்கா இதை முழுமையாக தடுக்கும் நிலையிலும் இல்லை. அங்கே இன்னும் 3 மாதத்திலே தேர்தல் வருகிறது, 2 மாதத்திலே தேர்தல் நடக்குது. அங்கே பைடன் அடுத்த மாதம் இன்னும் நவம்பர் 7ஆம் தேதிங்கும் போது இன்னும் 40 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழலில் அமெரிக்க அரசியல் தலைமை என்பது இஸ்ரேல் மீது எந்த விதமான ஒரு வலுவான செல்வாக்கை செலுத்தி அதை தடுக்கும், போரை தடுக்கும் என்று தெரியவில்லை. அதை தடுப்பதற்கான அரசியல் வில் என்று சொல்வார்களே, இந்த அரசியல் மனோதிடமும் அதற்கு இருப்பதாக தெரியவில்லை. இஸ்ரேல் ஹேஸ் அ ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் என்ற ரீதியில் தான் 2 வேட்பாளர்களும் ட்ரம்பும் சரி கமலா ஹாரிஸும் சரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவோ இந்த போரை தடுக்கும் என்று தோன்றவில்லை. இது ஒரு பிரச்சனையை இன்னும் நெருக்கடி. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தனக்கான எல்லையை நமக்கு உறுதிப்படுத்த செய்ய வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு போர் தொடுக்கிறதுன்னு பார்க்கணுமா, அல்லது எல்லை விரிவாக்கத்துக்கான முயற்சியை அது செய்கிறதுன்னு பார்க்கணுமா? இது நீங்க எந்த அரசியல் ரீதியா எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்கிற பொறுத்தது தான். ஏனென்றால் இஸ்ரேலுக்கு வந்து ஏற்கனவே அதனுடைய வகுக்கப்பட்டு விட்டன. அது பிறந்த பொழுதே உதயமான பொழுதே அதனுடைய எல்லை மாணிக்கப்பட்டு விட்டன. ஆனால் அது தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கான பாலஸ்தீனியன் ஸ்டேட் என்று சொல்வார்களே, அந்த ஸ்டேட்டின் எல்லைகளை கடந்து அதனுடைய யூதர்கள், அந்த இஸ்ரேலிய குடிமக்கள் சட்டவிரோதமாக இல்லீகல் செட்டில்மெண்ட் வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில் இப்பொழுது கட்டியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வருடங்களாக இருக்கிறது. அதை யாராலும் அதற்கு தீர்வு காணவே முடியவில்லை. எனவே இஸ்ரேலுக்குள்ளேயே நெத்தன்யாகுவின் கூட்டணியில் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூத கட்சிகள், அதாவது அதிதீவிர வலது சார்ந்த கட்சிகள் சில இஸ்ரேல் நிச்சயமாக தங்களுடைய எல்லைகளை விஸ்தரிக்க வேண்டும், கொஞ்சம் நிலத்தை பிடுங்க வேண்டும், சிரியாவுக்குள்ளும் செல்ல வேண்டும் என்றெல்லாம் கோரி வருகிறார்கள். ஒரு அகண்ட இஸ்ரேலை கோருவது போல தெரிகிறது. எனவே அந்த மாதிரியான கோரிக்கைகள் வந்து நாடுகள் சபை இதுல பெரிய அளவுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதா? அவர்கள் இப்ப வந்து உடனடியாக தாக்குதல் நிறுத்தப்படணும்ன்றாங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐக்கிய சபையில இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பாதுகாப்பு சபையில தீர்மானம் போட்டா, பாதுகாப்பு சபையில வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை ரஷ்யாவோ சைனாவோ கொண்டு வந்தால் நிச்சயமாக அமெரிக்கா அதற்கு வெட்டு வாக்கை செலுத்தும். எனவே ஐநா சபை என்பது ஒரு டாக்கிங் ஷாப் அளவிலே ஆகி கொண்டிருக்கிறது. அதை ஐநா சபை இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு டிப்ளமேட்டிக் ஹெஃப்ட் என்று சொல்வார்களே, ராஜ்ய செல்வாக்கு அதுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அது செய்தால் தான் அது செய்ய முடியுமா என்பது தெரியவில்லை. ஓகே, இப்போதைக்கு இந்த போர் அல்லது இந்த பதட்டமான சூழல் அப்படிங்கிறத தணிப்பதற்கான வாய்ப்புகள் என்னன்னு பார்க்குறீங்க? யார் இதுக்குள்ள அந்த முயற்சியை எடுக்க முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை வந்து இப்போ ரஷ்யா சைனா ரெண்டு வந்து ஓரளவுக்கு இந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தலாம். ஆனால் ரஷ்யாவின் கவனம் எல்லாம் இப்போ உக்ரைனில் இருக்கிறது. அந்த ஒரு ரீதியிலே ரஷ்யா இதில் பெரிய அளவுக்கு, அமெரிக்கா எந்த அளவுக்கு இந்த சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளுமோ அது தனக்கு சாதகம். மத்திய கிழக்கிலே கவனத்தை செலுத்த அது உக்ரைனிலே